ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரவையை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்தாங்க. அதை எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். நாங்கள் இது செய்கிறதுக்காண்டி நான் 150 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். அவிக்காத வறுக்காத பச்சை ரவை. இது நான் இது செய்ய போகிற பாத்திரத்துக்குள்ளே மாற்றுறேன். இப்போ இந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா நல்லா பசையாக இதாகவும் இருக்கக்கூடாது, நல்லா இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது. நான் ஒரு 10 நிமிஷம் இந்த ரவையை அப்படியே குழைச்சிட்டு ஊற விடணும். இப்போ 10 நிமிஷம் ஊற விடுவேன். இப்போ இந்த ரவை ஊற இடையில் நான் வெங்காயம், பச்சை கறிவேப்பிலை எடுத்து கழுவி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். 2 கறிவேப்பிலை நட்டும் 2 பச்சை மிளகாயம், ஒரு கையளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆயிட்டுது. பாருங்க ரவை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அமர்த்தி காட்டுறேன். இப்போ இந்த ரவைக்குள்ளே நான் அந்த வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலையை சேர்க்குறேன். அடுத்ததாக 2 தேக்கரண்டி பச்சை கோதுமை அவிக்காத பச்சை கோதுமை சேர்க்குறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அடுத்தது நான் என்னட்ட தயிர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா பேக்கிங் பவுடரும் சேர்க்கலாம். 2 தேக்கரண்டி தயிர் சேர்க்குறேன். சேர்த்து எல்லாத்தையும் முண்டாப்பி செஞ்செடுப்பேன். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவு காரம் இல்லாதது தானே. சிறுவர்கள் பெரியவர்கள் வேறு விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இது. இப்போ எனக்கு குழச்சாச்சு. இப்போ அடுப்பை மூட்டி இருக்கிறேன். இதில் நான் பொரிக்க போகிற பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் விரும்பினாலும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து இப்படி குட்டி குட்டி பவுல்ஸாக ஊட்டி அதுக்குள்ளே போட்டு பொரிச்செடுத்தோம்னா எங்களை சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடும். டைமுக்கு எங்களுக்கு ஆரோக்கியமானதும் சுவையானதுமான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடியது. நீங்களும் மறக்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.